ஷாமியோட 15 சீரிஸ் ஸ்மார்ட் ஃபோன்ஸ் சைனாவில் லான்ச் பண்ணிட்டாங்க. ஸோ இந்தியாவில் வந்து ஷாமியோட 15 ஸ்மார்ட் ஃபோன் லான்ச் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. காரணம் போன வட்டம் ஷாமியோட 14 ஸ்மார்ட் ஃபோன் இந்தியாவில் லான்ச் பண்ணியிருந்தாங்க. அது ரொம்ப பெரிய ஹிட்டாகவும் ஆச்சு. ஸோ இப்போ இந்த வீடியோவில் ஷாமியோட இந்த 15 மற்றும் 15 ப்ரோ ஸ்மார்ட் ஃபோனில் எல்லா விஷயங்கள் இருக்குது, மேலும் என்னெல்லாம் ஃபீச்சர்ஸ் இருக்குது முதற்கொண்டு எல்லாத்தையும் டீட்டெயிலாக பார்க்கலாம். ஸோ வீடியோக்குள்ள போக முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, பக்கத்தில் பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணி தொடர்ந்து அவங்க ஆதரவு தாங்க. இப்போ நம்ம இந்த ஷாமியோட 15 சீரிஸ் ஸ்மார்ட் ஃபோனில் எல்லா விஷயங்கள் வருதுங்கிறத பார்க்கலாம். முதல்ல இந்த ஷாமியோட 15 மற்றும் 15 ப்ரோ ஸ்மார்ட் ஃபோன் ரெண்டுமே வந்து சைடில் வந்து அலுமினியம் ஃப்ரேமில் வந்து செஞ்சிருக்காங்க. ஸோ லைட் வெயிட்டாக இருக்கிறது மட்டும் இல்லாமல் பார்க்கறதுக்கு ஒரு ப்ரீமியமான ஃபீல் இது மூலமாக கிடைக்கும். மேலும் திக்னஸ் அப்படின்னு பார்க்கும்போது ஷாமியோட 15 வந்து 8.08 மில்லிமீட்டர் திக்னஸோட வருது. அதே ஷாமியோட 15 ப்ரோ வந்து 8.35 மில்லிமீட்டர் திக்னஸோட வருது. மற்றபடி வெயிட்டை பொறுத்தவரையும் ஷாமியோட 15 181 கிராம் வெயிட் வருது. அதுவே ஷாமியோட 15 ப்ரோ எடுத்துக்கிட்டிங்கன்னா அது கூட கொஞ்சம் வெயிட் வருது அதிகமாக. காரணம் ஸ்க்ரீன் சைஸ், பேட்டரி சைஸ் எல்லாமே இதில் கூட, அதனால வந்து இந்த ஃபோன் வந்து 213 கிராம் வந்து வருது. அதே இதில் சில்வர் எடிஷன் அப்படிங்கிற வெர்ஷன் வருது. அது இந்தியாவுக்கு வருமானு தெரியல. அது 219 கிராம் வெயிட் வருது. இது இப்போ IP68 ரேட்டிங் ரெண்டு ஃபோன்லையும் இருக்குது. அதனால் வாட்டர் மற்றும் டஸ்ட் ரெசிஸ்டன்ஸாக வருது. ஸோ பில்ட் குவாலிட்டி நல்லா ப்ரீமியமாக கொடுத்துருக்காங்க. அடுத்தபடியாக டிஸ்பிளே பற்றி பேசலாம். இந்த ரெண்டு ஃபோன்லையும் டிஸ்பிளேயோட சைஸ் வந்து மாறுது. அதன்படி பார்க்கும்போது ஷாமியோட 15 எடுத்துக்கிட்டிங்கன்னா அதில் வந்து ஒரு 6.36 இன்ச்க்கான 1.5K M9 AMOLED டிஸ்பிளே கொடுக்குறாங்க. அதே ஷாமியோட 15 ப்ரோ எடுத்துக்கிட்டிங்கன்னா அது கூட கொஞ்சம் சைஸ் வந்து கூடுது. அதன்படி பார்க்கும்போது அதில் 6.73 இன்ச்க்கான 2K M8 AMOLED டிஸ்பிளே கொடுக்குறாங்க. ஸோ டிஸ்பிளேயோட சைஸ் மட்டும் தான் மாறுது தவிர மற்றபடியாக ரெண்டு டிஸ்பிளேயும் ஸ்பெசிஃபிகேஷன் காமாக தான் கொடுத்துருக்காங்க. அதபடி பார்க்கும்போது இந்த டிஸ்பிளே எல்லாமே ஒரு 12-bit OLED டிஸ்பிளேயாக வருது. 20:9 ஆஸ்பெக்ட் ரேஷியோவில் கொடுக்குற இந்த டிஸ்பிளேல LTPU சப்போர்ட்டும் இருக்குது. அதாவது ரிஃப்ரெஷ் ரேட் எடுத்துக்கிட்டிங்கன்னா 1 120 ஹெர்ட்ஸ் வரையும் தேவைக்கு ஏற்ற ரிஃப்ரெஷ் ரேட் மாறிட்டே இருக்கும். அதை நீங்கள் என்ன கண்டென்ட் பார்க்குறீங்களோ அதுக்கு ஏற்ற ரிஃப்ரெஷ் ரேட் ஆட்டோமேட்டிக்காக மாறும். ஸோ மேக்ஸிமமாக 120 ஹெர்ட்ஸ் ரிஃப்ரெஷ் ரேட் வருது. அது மட்டும் இல்லாமல் 3200 நிட்ஸ் வரையும் மேக்ஸிமம் பிரைட்னஸ் வந்து போகுது இந்த டிஸ்பிளேல. இது போய் இந்த டிஸ்பிளேக்கு வந்து HDR10+ சப்போர்ட், டால்பி விஷன், 1920 ஹெர்ட்ஸ்க்கான ஹை ஃப்ரீக்வன்சி PWM டிமிங் சப்போர்ட், DC டிமிங், அல்ட்ராசோனிக் இன் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட்ஸ் பல விதமான விஷயங்கள் கொடுக்குறாங்க. ஸோ டிஸ்பிளே வந்து ரொம்ப குவாலிட்டியான டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. ஆனால் டிஸ்பிளேயோட ப்ரொடெக்ஷனுக்காக கொரில்லா கிளாஸ்லாம் பயன்படுத்தல. அது கூட ஷாமியோட ஓன் கிளாஸ் பயன்படுத்துறாங்க. அதாவது ஷாமி செராமிக் கிளாஸ் ப்ரொடெக்ஷன் 2.0 அப்படிங்கிற கிளாஸ் வந்து பயன்படுத்துறாங்க. மற்றபடியாக டிஸ்பிளே ஃப்ளாட்டாக இருக்குது, பார்க்கறதுக்கு ரொம்ப அழகாக இருக்குது. ஸோ மீடியா கன்சப்ஷனாக இருக்கட்டும், கேமிங்காக இருக்கட்டும், எல்லா விதமான விஷயங்களுக்கும் இந்த டிஸ்பிளே பார்க்கறதுக்கு நல்லா இருக்கும். குறிப்பாக சொன்னீங்கன்னா பெசல்ஸ் ரொம்ப தின்னாக கொடுத்துருக்காங்க. ஸோ டிஸ்பிளே சூப்பரான ஒரு டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க, குறைய சொல்ல முடியாது, அப்படியே ஒரு டிஸ்பிளே இருக்குது. அடுத்ததாக இந்த ரெண்டு ஃபோனோட பெர்ஃபார்மன்ஸ் பற்றி பார்க்கலாம். ஸோ ப்ராசர் அப்படின்னு பார்க்கும்போது ரெண்டு ஃபோன்லையும் காமனான சிப்ஸ் தான் கொடுக்குறாங்க. அதாவது ஸ்னாப்டிராகனோட லேட்டஸ்டான சிப் ஸ்னாப்டிராகன் 8 Elite அப்படிங்கிற சிப்செட் கொடுக்குறாங்க. இது ஒரு 3 nm ப்ராசஸில் செஞ்ச ப்ராசராக வருது. மேலும் கிராஃபிக்ஸ்க்காக அட்ரினோட 830 அப்படிங்கிற GPU கொடுக்குறாங்க. அதனால பெர்ஃபார்மன்ஸ் வந்து பஞ்சமே இருக்காது. எவ்வளோக்குள்ள ஹெவியான கேம்ஸ் ரன்னாலும் சரி, ஆப் ரன் பண்ணாலும் சரி, அது போக 3D அப்ளிகேஷன் பல விதமான விஷயங்கள் எது ரன் பண்ணாலும் நமக்கு இந்த ப்ராசர் வந்து நல்லாவே இருக்கும். அது போக கேமிங் தொடர்ந்து விளையாண்டாலும் ஹீட் ஆகக்கூடாதுங்கிறதுக்காக ரெண்டு ஃபோன்லையும் நமக்கு வந்து VC லிக்விட் கூலிங் சேம்பர் கொடுக்குறாங்க. இந்த ஷாமியோட 15 எடுத்துட்டீங்கன்னா போன ஜென்ரேஷன் கம்பேர் பண்ணி பார்க்கும்போது நமக்கு ஷாமி 14 கம்பேர் பண்ணி பார்க்கும்போது 3 மடங்கு இம்ப்ரூவ்டான VC இப்போ பெர்ஃபார்மன்ஸ் கிடைக்கும் சொல்றாங்க. அதுக்காக வந்து ஒரு விங் ஷேப்டு கோல்ட் பம்ப் கூலிங் சிஸ்டம் வந்து உள்ள கொடுத்துருக்கா சொல்றாங்க. மற்றபடி ஷாமியோட 15 ப்ரோ எடுத்துட்டீங்கன்னா அதில் கூட கொஞ்சம் பெட்டரான கூலிங் சேம்பர் கிடைக்கும் சொல்றாங்க. அது மூலமாக பார்க்கும்போது 4053 மில்லிமீட்டர் ஸ்கொயருக்கான வேப்பர் கூலிங் சேம்பர் உள்ள கொடுக்குறதா சொல்றாங்க. மற்றபடியாக ரேம் மற்றும் இன்டர் ஸ்டோரேஜ் எப்படி பார்க்கும்போது இந்த ரெண்டு ஃபோன்லையும் காமனான ரேம் இன்டர் ஸ்டோரேஜ் கான்ஃபிகரேஷன் இருக்கும் சொல்லி எதிர்பார்க்கப்படுது. அதுபடி பார்க்கும்போது 12GB RAM 2GB ஸ்டோரேஜ், 12GB RAM 512GB ஸ்டோரேஜ், 16GB RAM 512GB ஸ்டோரேஜ் மற்றும் 16GB RAM 1TB ஸ்டோரேஜ் அப்படிங்கிற 4 கான்ஃபிகரேஷன்லாம் வரும் சொல்லி எதிர்பார்க்கப்படுது. சைனால இந்த கான்ஃபிகரேஷன் லான்ச் பண்ணியிருக்காங்க. ஆனால் இந்தியாவுக்கு வரும்போது என்ன ரேம் இன்டர் ஸ்டோரேஜ் கான்ஃபிகரேஷன் லான்ச் பண்ணுறாங்க தெரியல. ஸோ லான்ச்சுக்கு அப்புறம் அதை வந்து கீழே கமெண்ட் செக்ஷனில் அப்டேட் பண்ணுறேன். மற்றபடி ரேம் வெர்ஷன் அப்படின்னு பார்க்கும்போது LPDDR5X RAM பயன்படுத்துறாங்க. ஸ்டோரேஜ் வந்து UFS 4.0 கொடுக்குறாங்க. ஸோ நல்ல ஒரு ஃபாஸ்டான ஸ்டோரேஜ் மற்றும் ரேம் கான்ஃபிகரேஷன் இதில் கொடுத்துருக்காங்க. இந்த ஃபோனில் வந்து டியூல் சிம் கனெக்டிவிட்டி இருக்குது. ஆனால் மைக்ரோ SD கார்டுக்கான சப்போர்ட் கிடையாது. இந்த ஃபோன் வந்து Android 15 பேஸ் பண்ண HyperOS 2.0 வந்து ரன் ஆகுது. ஃபோனோட அப்டேட்ஸை பற்றி கிளியராக ஷாமி மென்ஷன் பண்ணல. கண்டிப்பாக மினிமம் ஒரு 2-3 வருடத்துக்கான அப்டேட்ஸ் பண்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அடுத்ததாக இந்த ரெண்டு ஃபோனில் உள்ள கேமராஸ் பற்றி பார்க்கலாம். ரெண்டு ஃபோன்லையும் ஃபோனோட பேக் சைடு 3 கேமரா கொடுக்குறாங்க. ஆனால் ஒரு சின்ன வித்தியாசங்கள் மட்டும் இருக்கு. அப்படி பார்க்கும்போது ரெண்டு ஃபோன்லையும் மொதல் கேமரா ஒரு 50 மவுஸுக்கான லைட் ஃபியூஷன் 900 அப்படிங்கிற சென்சர் கொடுக்குறாங்க. இதோட சென்சார் சைஸ் அப்படின்னு பார்க்கும்போது 1/1.31 இன்ச்க்கான சென்சராக வருது. ஆனால் கேமராவோட அந்த ஆப்பர்ச்சர் மட்டும் மாறுது. அப்படி பார்க்கும்போது ஷாமி 15 எடுத்துக்கிட்டிங்கன்னா அது f1.62 ஆப்பர்ச்சர்ல வருது. அதே ஷாமியோட 15 ப்ரோ எடுக்கும்போது அது கூட கொஞ்சம் பெரிய ஆப்பர்ச்சர் கொடுத்துருக்காங்க. அது f1.44 ஆப்பர்ச்சர் வருது. மற்றபடியாக ரெண்டு ஃபோன்லையும் ஹைப்பர் ஆப்டிகல் இமேஜ் ஸ்டெபிலைசேஷன் சப்போர்ட் தராங்க. அதனால வீடியோஸ் எடுக்கும்போது கொஞ்சம் கூட ஷேக்னஸ் இல்லாமல் வீடியோஸ் எடுக்கலாம். இப்போ LED ஃபிளாஷ் சப்போர்ட்டும் இருக்கு. இந்த சென்சார்ஸ் எல்லாமே வந்து நமக்கு வந்து லைக்காவோட சுமிலெக்ஸ் லென்ஸ் சப்போர்ட் தராங்க. ஆனால் லைக்கா மோட்ஸ்ல நீங்க போட்டோஸ் வந்து எடுக்க முடியும். மற்றபடி ரெண்டு ஃபோன்லையும் ரெண்டாவதாக ஒரு 50 மவுஸுக்கான அல்ட்ராவைட் சென்சர் கொடுக்குறாங்க. இது மூலமா 115 டிகிரி வரையும் அல்ட்ராவைட் சென்சர் எடுக்க முடியும். இது f2.2 ஆப்பர்ச்சர்ல வருது. இது ஒரு சாம்சங் சென்சராக கொடுக்குறாங்க.
மேலும் இதே அல்ட்ராவைட் கேமரா மூலமாக நமக்கு வந்து 5 சென்டிமீட்டர் க்ளோஸ் அப் மேக்ரோ ஷாட்ஸும் எடுக்கலாம் சொல்றாங்க. அடுத்ததாக மூணாவது கேமரா பத்தி பார்க்கலாம். ஸோ மூணாவது கேமரா ரெண்டு ஃபோன்லையும் வித்தியாசம் இருக்கு. அப்படி பார்க்கும்போது ஷாமியோட 15 எடுத்துக்கிட்டீங்கன்னா அதில் ஒரு 50 மெகாபிக்சலுக்கான 2.6x 10 சென்டிமீட்டர் இன்ஃபினிட்டி லைக்கா டெலிஃபோட்டோ கேமரா கொடுக்குறாங்க. இது f2.0 அப்பர்ச்சர்ல வருது. அதுவே ஷாமியோட 15 ப்ரோ எடுத்துக்கிட்டீங்கன்னா அதில் ஒரு 50 மெகாபிக்சலுக்கான 5x டெலிஃபோட்டோ கேமரா கொடுக்குறாங்க. அதில் வந்து 10x வரையும் லாஸ்லெஸ் ஜூம் சப்போர்ட்டும் இருக்கு. இது f2.5 அப்பர்ச்சர்ல வருது. மற்றபடி இதில் ஆப்டிகல் இமேஜ் ஸ்டெபிலிட்டி சப்போர்ட்டும் தராங்க. மேலும் இது ஒரு சோனி சென்சாராக வருது. அதாவது சோனியோட IMX858 அப்படிங்கிற சென்சார் கொடுக்குறாங்க. மேலும் இதே கேமராவில் நமக்கு வந்து 30 சென்டிமீட்டருக்கான டெலிமேக்ரோ ஷாட்ஸும் எடுக்கலாம். ஸோ இந்த மூணாவது கேமரா எடுத்துக்கிட்டீங்கன்னா நமக்கு வந்து Xiaomi 15 அதில் நார்மலாக 2.6x கேமரா கொடுக்குறாங்க. அதே Xiaomi 15 ப்ரோ எடுத்துக்கிட்டீங்கன்னா இன்னும் பெட்டரான ஒரு 5x கேமரா கொடுக்குறாங்க. அதில் வந்து பல விதமான மோட்ஸும் இருக்கு. மேலும் ரெண்டு ஃபோன்லையும் வந்து மூணாவது கேமராலையும் ஆப்டிகல் இமேஜ் ஸ்டெபிலிட்டி சப்போர்ட் இருக்கு. இதுபோக பிரைமரி கேமரா நமக்கு வந்து 8K வரையும் ஃபுட்டேஜ் வந்து எடுக்கலாம். ஸோ இதான் இந்த ரெண்டு ஃபோனோட பேக் சைட் கேமரா. அடுத்ததாக செல்ஃபி கேமரா பற்றி பார்க்கலாம். நமக்கு ஃப்ரண்ட் சைடில் ரெண்டு ஃபோன்லையும் காமனான கேமரா தான் கொடுத்துருக்காங்க. அப்படி பார்க்கும்போது 32 மெகாபிக்சலுக்கான ஃப்ரண்ட் ஃபேசிங் கேமரா தராங்க. இது f2.0 அப்பர்ச்சர்ல வருது. மேலும் இது ஒரு ஆம்னிவிஷன் சென்சராக வருது. அதாவது OV32B அப்படிங்கிற சென்சர் கொடுக்குறாங்க. இது ஒரு நல்ல விஷயம் என்ன செல்ஃபி கேமரா நமக்கு வந்து 4K ஃபுட்டேஜ் 60 ஃப்ரேம் per second வரைக்கும் கேப்சர் பண்ணலாம். ஸோ இதான் ஃபோனோட கேமராஸாக இருக்கு. மற்றபடியே இந்த ரெண்டு ஃபோன்லையும் நமக்கு இன்ஃப்ராரெட் சென்சரும் கொடுக்குறாங்க. அதை ரிமோட்டாக கூட ஃபோனை யூஸ் பண்ணிக்கிட முடியும். அதுவே ஆடியோஸ் அப்படின்னு பார்க்கும்போது ரெண்டு ஃபோன்லையும் நமக்கு 3.5mm ஆடியோ சப்போர்ட் கிடையாது. அதுபோல USB Type-C ஆடியோ தராங்க. இது போக ஹையரஸ் ஆடியோ சப்போர்ட் இருக்கு. ஸ்டீரியோ ஸ்பீக்கர் சப்போர்ட்டோட டால்பி அட்மாஸும் கொடுக்குறாங்க. அதனால ஆடியோட குவாலிட்டி நல்லா இருக்கும். இது போக வந்து வீடியோ ரெக்கார்ட் பண்ணும்போது அதில் நாய்ஸ் எதுவுமே ரெக்கார்ட் ஆகக்கூடாதுங்கிற காரணத்தினால நமக்கு வந்து 4 மைக்ரோஃபோன்ஸ் கொடுக்குறாங்க. ஃபோனை சுற்றி 4 மைக்ரோஃபோன் இருக்கு. அதனால வந்து வீடியோஸ் எல்லாம் எடுக்கும்போது ஆடியோ வந்து கிளியராக கேட்குற மாதிரி வந்து ரெக்கார்ட் பண்ணலாம். மற்றபடி நெட்வொர்க்ஸ் பற்றி பேசலாம். இந்த ரெண்டு ஃபோன்லையும் நமக்கு வந்து 5G-க்கான SNC சப்போர்ட் தராங்க. இது போக 4G-க்கான VoLTE, Wi-Fi 7, Bluetooth 5.4, Dual Band GPS, Navic, NFC மாதிரியான விஷயங்கள் கொடுக்குறாங்க. மேலும் நோட் பண்ண வேண்டிய விஷயம் கேட்டீங்கன்னா Xiaomiயோட 15 Pro எடுத்துக்கிட்டீங்கன்னா அதில் கூட கொஞ்சம் அட்வான்ஸான Xiaomiயோட Surge T1S அப்படிங்கிற ஒரு நெட்வொர்க் சிப்பும் கொடுக்குறாங்க. அது மூலமாக சிக்னல் வந்து இன்னும் என்ஹான்ஸ் பண்ணி தரேன்னு சொல்றாங்க. அதுபோல் Xiaomiயோட ப்ரொப்ரைட்டரி ஒரு நெட்வொர்க் சிஸ்டம் உள்ள கொடுக்குறதா சொல்றாங்க. அது மூலமாக வந்து ஏற்கனவே இந்த சிப் போக இன்னுமே வந்து நெட்வொர்க்ஸ் வந்து நமக்கு வந்து எக்ஸ்ட்ரா ரேஞ்ச் வந்து கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி மென்ஷன் பண்றாங்க. ஸோ இது எந்த அளவுக்கு பாசிபிள் தெரியல. கிட்டத்தட்ட 200 கண்ட்ரீஸ்க்கு மேலே இது சப்போர்ட் ஆகும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. ஸோ நெட்வொர்க்ஸ் வந்து Xiaomiயோட 15 Pro இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருக்கும்னு சொல்லி எதிர்பார்க்கலாம். அடுத்ததாக பேட்டரிஸ் பற்றி பேசுவோம். நமக்கு Xiaomiயோட 15 எடுத்துட்டீங்கன்னா அதில் 5400 mAh பேட்டரி கொடுக்குறாங்க. அதே Xiaomiயோட 15 Pro எடுத்துக்கிட்டிங்கன்னா அதில் 6100 mAh பேட்டரி கொடுக்குறாங்க. ரெண்டு ஃபோனையும் சார்ஜ் பண்ணுறதுக்கு நமக்கு 90 வாட்க்கான ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் வருது. இது போக வயர்லெஸ் சவுண்ட் சார்ஜ் பண்ணலாம் 50 வாட்டில். இது போக மேக்னெட்டிக் சார்ஜிங் சப்போர்ட்டும் இந்த ரெண்டு ஃபோனையும் கொடுக்குறாங்க. கடைசியாக இந்த ஃபோனோட விலை எப்படின்னு பார்க்கும்போது Xiaomiயோட 15 எடுத்துக்கிட்டிங்கன்னா அது இந்திய மதிப்பில் பார்க்கும்போது கிட்டத்தட்ட 53000 அப்படிங்கிற பிரைசிங்கில் வருது. அதுவே Xiaomiயோட 15 Pro எடுத்துக்கிட்டிங்கன்னா 62500 அப்படிங்கிற பிரைசிங் ஆரம்ப பிரைசிங்காக வருது. ஆனால் இது ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா சைனா பிரைஸ் வச்சு கம்பேர் பண்ண பிரைஸ் தான். ஸோ Xiaomiயோட 15 மற்றும் 15 Pro ரெண்டோட விலையும் கண்டிப்பாக கூடுறதுக்கான வாய்ப்பு அதிகம். காரணம் டாக்ஸேஷன் வந்து நமக்கு சைனீஸ் பிரைஸை கம்பேர் பண்ணி பார்க்கும்போது இந்தியாவில் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும். அதனால் கண்டிப்பாக வந்து பிரைசிங் கொஞ்சம் கூட தான் வரும். ஸோ பொறுத்து வந்து பார்க்கலாம் என்ன பிரைசிங்க்கு இந்த ஃபோனை எடுத்துகிட்டு வராங்கன்னு சொல்லி பார்க்கலாம். ஸோ கண்டிப்பாக Xiaomiயோட 15 வந்து வர்றதுக்கான வாய்ப்பு இந்தியாவில் அதிகமாக இருக்குது. Xiaomiயோட 15 Pro வருதோ இல்லையோ Xiaomiயோட 15 வர்றதுக்கான வாய்ப்பு அதிகம். ஸோ நீங்கள் இந்த Xiaomiயோட 15 மற்றும் 15 Pro ஸ்மார்ட் ஃபோனை பற்றி என்ன நினைக்கிங்க அப்படிங்கிறத கீழே கமெண்ட்ஸ் மென்ஷன் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சா ஒரே லைக் கொடுத்துருங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் மற்றும் ஃபேமிலிஸ்க்கு ஷேர் பண்ணிவிடுங்க. நானும் டெக் தமிழுக்காக மற்றபடி சந்திக்க வரை நன்றி, வணக்கம்.